எனது தம்பி பெயரோ எனதாபி சூரன் என்று தெரிந்து கொண்டாயா? எனதாபி சூரன் என்று தெரிந்து கொண்டாயா? இருவரும் ரத்னாகிரி பட்டணத்தில் இரண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் இருவரும் ஒன்றாக பிறந்தோம். பிறந்து ரத்னாகிரி பட்டணத்தை இருவரும் ரத்னாகிரி பட்டணத்தை தவத்தோடு நீதி நேர்மை தவறாக ஆட்சி நடத்தி வருகிறோம். எந்த குறைபாடும் இல்லாத நீதி நேர்மை தவறாக ஆட்சி நடத்தி வருகிறோம். அப்படி வருகின்றது இருவரும் இந்த ரத்னாகிரி பட்டணத்தை எப்படி நீதி நேர்மை தவறாக இருக்கு ஆட்சி நடத்தி வருகிறோம். அப்படி இருக்க நாங்கள் இருவரும் நாம் என்ன 1008 அண்டமும் 224 புவனமும் சத்வ சாகரம் 714 லோகம் சொர்க்க மத்திய பாதாள சொல்லத்தக்கிய ஆகிய சகல போனம் கட்டி
வரங்களை பெற்றோம். ஆட்சி செய்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே நானும் எனது தம்பியும் ஈசனை நோக்கி அரிதாகி வரம் செய்தோம். தவம் செய்தோம். எனது தம்பியானவன் எனதாதி சூரன் சூரியனை விழுங்கினான். நான் காற்றை விழுங்கினேன். வாழ்வை விழுங்கினேன். நாங்கள் எங்க தவத்தை மெச்சி சிவனே எதிரே வந்து வரத்தை கொடுத்தார். வரத்தை பெற்றுவிட்டோம். என்ன செய்யலாம்? வரப்பெற்று வந்து விட்டோம் அல்லவா? யாவற்றுமான பேருங்க நமக்கே அடக்கம். அடக்கியான நானே தெய்வம். நம்மளே ராஜா. நானே தெய்வம். எனக்கு நிகர் யாரும் இல்லை. எப்படி என்றார்? சிறு இள வைப்ப நீரேல உலகத்து காவல் கொள்வ அந்த முன்னவர்களை ஆட்சி பெற்ற நாளைக்கு வரம் பெற்று வந்து விட்டோம் அல்லவா? இனி 14 நமக்கே அடக்கம். அப்படி இருக்க அவரவருக்கு என்று அப்படி இருக்க அவரவர்களுக்கு தனித்தனியாக பணி வேலைகளை ஒதுக்க வேண்டும். எப்படி என்றால் வாயு முட்டமாக ரத்னாகிரி பட்டணத்தில் வருணனானவன் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து சாணம் தெளிக்க கட்டளையிட்டிருக்கான். இந்த அரக்க பட்டணத்தில் கரைச்சி பெண்கள் சாணி வாழ்வானவனுக்கு என்ன வேலை வைத்திருக்க தெரியுமா? அவன் வாழ்வு பகவான் என்றான். அவனுக்கு தினந்தோறும் கூட்டி பெருக்கி தள்ள கட்டளையிட்டு இருக்கிறான். ஒரே டெய்லியும் அதிகாலை. ஆமா, அப்படி இருக்க அண்ணவருக்கு பெல்லாரி எண்ணெயில் கூட்டணி எல்லாம்
வந்து அந்த தேவர்கள் எல்லாம் தலைவனான தேவேந்திரன் அரக்கர் கூட்டத்திற்கு அவனுக்கு என்ன வேலை வைத்திருக்க தெரியுமா? என்ன விசேஷம் இல்ல, பணம் கல்லு குடிக்கிற சீசன். ஓ, கல்லு குடிக்கிற சீசன். ஆமா, கல்ல குடங்குடமா 1000 குடம் தினந்தோறும் எடுத்து கொடுக்குறாங்க. யாருங்க? அரக்கர் படைக்கு. அப்பேற்பட்ட வேலை வச்சிருக்கார் தேவேந்திரன். அந்த தேவேந்திரனுக்கு தினந்தோறும் நமது அரக்கப்பட்டணத்தில் இருக்கிற கோட்டைக்கு 1000 குடம் கல் குடங்கள் கொண்டு வந்து கொடுக்கம் என்று கட்டளை இட்டிருக்கு. அது மட்டுமா? அந்த தேவலோகத்து பெண்கள் எல்லாம் எப்படி நடினம் ஆடுகிறார்கள் தெரியுமா? அத்தன்மை போல் நமது அரக்கப்படைகளுக்கு அன்னவர்களை கொண்டு வந்து நடனம் செய்ய வேண்டாம் அப்படி கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த யமன் இருக்கிறானே, எல்லாரும் பாப்ப கயிறு போடுவான். அவனுக்கு என்ன வேலை வைத்தது? அவனுக்கு இன்னும் வேலை கொடுக்கவில்லை, இப்பதான் கொடுக்க போதும். இதுக்கு மேலதான் வேலை கொடுக்க வேண்டாம். அப்படி நமது கோட்டையிலே வாசப்படியிலே காவல் காத்து நிக்க வேலை வச்சிருக்க. அவனிடம் பஞ்சாங்கம் பார்ப்பானே, அவனுக்கு என்ன வேலை வச்சிருக்க? அவனுக்கு என்ன வேலை செய்யணுமா? நமக்கு என்ன வேலை செய்கிறான் அந்த வேலை செய்து வருகிறான் அவன். அப்படி இருக்க நான் இப்போது வந்து வெகு நேரமான பிள்ளைதான். நான் நேற்றைய தினத்திலே வரம் வாங்கின வந்தில்லை, அந்த வரத்தை என் மனைவியிடத்திலே தெரிவிக்க வேண்டாம். அது சீக்கிரமாக சென்று மனைவி
இவற்றையெல்லாம் கற்றுணர்ந்த இந்த குரு பிதாவில் இருந்த இந்த சபைக்கும் தாய் தந்தைமார்கள் இருந்த இந்த சபைக்கும் நம்மை போல நாடகதாரிகளுக்கும் வந்தேனே விளக்கம் தெரியுமா தெரிவிக்க வேண்டும். ஆமா நான் யார் என்று விளக்கம் விளக்கம் கந்த மலராணியும் இந்த ரத்னாகிரி பட்டணத்தை சமத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய யாரம்மா ஊருக்காரு அதுதான் யாரா ஏன்னா கட்டிய கனவி கட்டிய மனவாளன் பேரை வந்து கட்டிய மனைவி சொல்லக்கூடாது அப்படி இந்த ரத்னாகிரி பட்டணத்தை சமத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடியவர் மாதாவி இருக்கிறார் அல்லவா அன்னவருக்கு மனைவியாகத்தானே வெளியே வரக்கூடிய எந்த பேரும் காமவல்லி 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 காம நன்றாக தெரியுது. அதுவும் தவிர கொட்டிக்காரங்கள் மாதிரி என் கரத்தில் இருக்கக்கூடிய கங்கண வலையிலும் கீழே இருக்கக்கூடிய இது நாமமோ அது மட்டுமா இன்னும் தெரிவிக்குது என் தந்தை சோழும் கொஞ்சம் நான் வருகின்ற பொழுது என் காலில் இருக்கக்கூடிய தந்தையானது எப்படி இருக்கிறது? அது மட்டுமா நான் வந்து வெகு நேரமான படினா இப்பொழுது கணவர் அழைத்திருக்கின்றார் சென்று பார்க்கலாமா? வாசப்பன் முத்துகிட்ட காசியோ
சொன்ன? என் மனைவி அழைத்து வர சொன்னனே, அழைத்து வந்து விட்டேயா? அருகாமையில் அழைத்து வா. ஓ சுவாமி பெண்ணே காமாலி, பெண்ணே காமாவல்லி, உன்னுடைய பொற்பாத உன்னுடைய மனைவியாக வரக்கூடிய காமவல்லி உன் பாதத்தை பண்ணி மல்லிகை முல்லை பொங்கு மந்தாரை வெற்றி வேர் பாரிஜாதா இப்படி சொல்லக்கூடிய நற்பல மலர்களை கொண்டு வந்து உங்கள் பாதத்தில் வைத்து யாருக்கு பாதம் பண்ணியிருக்கு? ஏம்மா ஏம்மா அடே பெண்ணே காமாவல்லி, என்னுடைய பாதத்தை பணிந்தபடியா என்று நினைக்கும் பெண்ணே காமாவல்லி, அடி அண்ணனோட காமாவல்லி அன்பு கிளியே, அன்பு கிளியே, என்னுடைய பாதத்தை பணிந்தபடினால் அஜய் என் மனைவி என்னுடைய பாதத்தை பணிந்தவரா என்றென்றைக்கும் சுபட்சமாக நல்லா வாழ்க பெண்ணே காமவல்லி. சாமி என்ன இந்த தேவதிரி சபை முன்பாக அழைத்த காரணம் என்ன சுவாமி? பெண்ணே அடி முந்தானை அழைத்த சேரி கண்மானியே எதற்கு இன்றைய தினத்திலே அழைத்திருக்கிறேன் என்றால் ஒரு முக்கியமான சந்தோஷமான பெண்ணே காமவல்லி
பெண்ணே காமவல்லி, சாமி நேற்றைய தினத்திலே நானும் எனது தம்பியும் கைலமல சாரிலே சென்று முக்கண்ண பரம கடலை நோக்கி அரிதாகி தவம் செய்தோம். என்ன பெற்று வந்தோம் தெரியுமா? சாமி என்ன பெற்று வந்தீர்கள் சுவாமி? நான் தெரிவித்தார் மறுபடியும் மிக சந்தோஷப்படுவை பெற்றே காமவல்லி. என்ன பெற்றுக் கொண்டு வந்தீர்கள் சுவாமி? பெண்ணே அடே சாமி சொல்லுங்க சாமி. பெண்ணே எப்படி சாமி? ஈ, எறும்பு, எண்ணாயிரம், தீவக்கோடியாளி, அழிவில்லாத சாவாவரம் பெற்று வந்திருக்கிறேன். என்ன பெண்ணே? இவ்வளவு நேரம் சொன்னாரே. நேர காலம் மாட்டேங்குது. நேர காலம் தள்ளி போயிங்க. சொல்லுங்க. இப்ப எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. என்ன சொன்னாருமா? அது எதனா உங்க கால கேட்டுச்சா? என்ன சொன்னாரு? உனக்கு கேட்கல. சாமி பெண்ணே என்ன வார்த்தை சொன்னீர்கள்? இன்னொரு தடவை சொல்லுங்க. சாகாவரம் சாகாவரம் சாகாவரமா? சாகாவரம். சாமி பட்டணத்தில் பவனி வர பெண்ணே மூலநாத பேர் தான் சாகாவரம் வாங்கிட்டு சொல்றீங்களே. சாகாவரம் வாங்கிட்டு வந்துட்டா அப்படியே உட்காந்து உயிர் மட்டும்தான் இருக்கும். பெண்ணே நீ அனுமதி இருக்குது. பெண்ணே சாகாவரத்தை வச்சு இங்க இருக்கிறாங்க நம்ம மக்கள், நாட்டு மக்கள், ஒருவேளை சாப்பாடு போட முடியுமா? முடியாது. கடையில கொடுத்தா ஏதாவது வாங்க முடியுமா? பெண்ணே நீங்கள் வாங்கி வந்தீங்கன்னு சொல்கிறீங்க சாகாவரம், அது கருப்பா இருக்குமா சிகப்பா இருக்குமா? சாமி சொல்லும் நீங்கள் வாங்கி வந்த சாகாவரம் குட்டையா இருக்குமா நெட்டையா இருக்குமா? அடே சாமி என்னடா ஒரு பெண்ணுக்கு என்னடா வேணும்? ஒரு கணவன் பூ பொட்டோட இருந்தா என்ன வேணாலும் இருக்கிறான். அது கருப்பா இருக்குமா சிகப்பா இருக்குமா நெட்டையா இருக்குமான்னு கேக்குறாரு ஒரு அதான் பெண் புத்தியே பின் புத்தி இல்லைங்க பழமொழியில. உங்களுக்கு சாகாவரம் வாங்கி வந்துட்டீங்க. ஏய் உங்களுக்கு சாகாவரம் வாங்கி வந்துட்டீங்க. தம்பியா, நாங்க யாரு? பாவையர்கள் பின் தொடர்ந்து நாங்கள் வரவே சாமி, நாங்கள் வரவே. 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 என்னை நீயும் உன் தம்பியும் சாகாத வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வரத்தை வாங்கி வந்துட்டீங்க. ஆமா நான் யாரு? என் தங்கச்சி இருக்கிறாரு மாயவல்லி. ஆமா நாங்க யாரு? தேவலோகத்துல மயனுக்கு 2 பேரும் குழந்தை பிறந்தோம். பொண்ணா பிறந்து என்ன சுகத்தை கண்டோம்? கால்ல போட்ட செருப்பு உண்டா? கால்ல போட்ட செருப்பு உண்டா? உண்டா? அடே நீ இன்னும் வச்சுக்கா. எல்லாம் கேட்டு. அடே நீங்க 2 பேரும் போய் சாகாவரம் வாங்கி வந்துட்டா நானும் என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணோம்? இந்த பட்டணத்தை சுத்தி வரதா இருந்தா இவங்க மட்டும் நாங்க சாகாவரம் வாங்கி போவீங்க. உங்க பின்னாடி வர்றதுக்கு என்னை எங்களுக்கு அருகதை இருக்கிற மாதிரி ஏதாவது வாங்கி எங்களுக்குதான் வாங்க. உனது தம்பி என்ன
நடந்து போனா இந்த ஊர்ல இருக்கிற சக்காத்தி கூட என்ன சொல்லுவான்? என்ன ஓ, ஏய் தம்பி பலமது உனக்கு தெரியாதா? அப்படி இருக்க தெரியவேதான் சொல்றாங்க. சாமி, உங்களுடைய தம்பி பலம் எனக்கு தெரியும். அவர் இந்த உலகத்தை சுத்தி வரதா இருந்தா ஒரு குதிரை இருக்குதா, வெள்ளையான இருக்குதா, தேர் இருக்குதா, நடந்தா போவாரு. இது உங்களுக்கு அறிவு இருக்கு இல்லையா? ஏன் சாகாவரம் வாங்க போங்க, என்ன கூடி கேட்கணுமா இல்லையா? சந்தைக்கு எடுத்து போய் இந்த சாவாத வரத்து கொடுத்துட்டு நாலு குதிரை வாங்கி வந்துடலாமா சாமி? ஏய் கைதைக்கு தெரியுமா கத்துண வாசக ஒரு பெண்ணுக்கு அற்பம் எது? யானை நெக காவலை குதிரை என்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சாகாத வர நீங்க வாங்கிட்டீங்க, இப்போ மரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு சொகுசான வாழ்க்கை வேணும் இல்லையா? ஆமா, சொகுசான வாழ்க்கை அந்த மரத்தை வச்சுக்கிட்டு சொகுசாக வாழ வேண்டும் என்று நீங்க சொல்கின்றீர்களே சாகாவரம், அந்த சாகாவரத்தை வச்சு சாமி முத்து ரத்தினம் வைடூரியம் புஷ்பராகம் இப்படி சொல்லக்கூடிய ஏதாவது வாங்க முடியுமா? என்ன சாமி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தேவதத்தில் இருக்கக்கூடிய கங்கு நதி, கரும்பு நதி, வெள்ளையானை, பச்சை கல்யாணி குதிரை, அந்த யமதர்மன் இடத்துல இருக்கக்கூடிய காலவாத்தியம், பாசக்கயிறு, திரிசூலம், இப்படி எல்லாம் வாங்கி வந்தீங்கன்னா இன்னும் சில காலம் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கி வராம பெருசா நான் சாகரம் வாங்கி போறீங்க. வெளியே வேணா மந்திரி என்ன இருந்தாலும் என்ன சொன்னது உண்மையான விஷயம் தான். யோசனை பண்ண வர வாங்கும் போது ஒரு பட்டத்தை கேட்டு போயிருந்தா கொண்டாட்டி கேட்டு போயிருந்தோம்னா மரம் கரெக்டா வாங்கி வந்து எல்லாத்தையும் வாங்கி இருக்கிறாங்க. மரம் மரம் வாங்கி வந்து இப்பதான் பொண்டாட்டி பத்தி கேட்கலன்னு யோசனை வந்துடா மந்திரி. மகாராஜா எங்க சித்தப்பா பல வருஷம் முன்னாடி தெரியும். உங்க சித்தப்பாக்கு மந்திரி, ஆனா என் மனைவி தன்னோட யோசிச்சு பார்த்தா உண்மைதான் அப்படி என்றார். நம்ம தவறு செய்து விட்டோம். சாகாவரம் வாங்கி வந்து விட்டு தேவர் மூவர் அனைத்து பேரும் நம்ம அடக்கி ஆடலாம். நம்மளிடம் பஞ்சக்குள்ள குதிரை, வெள்ளை யானை, கற்பக விருட்சம், இருக்கக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யங்களும் உடனடியாக பெற்று வர வேண்டும். அதி சீக்கிரமாக சென்று எனது தம்பியை எனது பூர்ணை நான் அழைத்தேன் என்று சீக்கிரமாக அழைத்து வர